எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இவ்வளோ ப்ரிசெப்டர்ஸ் நீங்கள் சந்திச்சதே ஃபஸ்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த டே ஃபுல்லாக சூழ்நிலையும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அப்புறம் நீங்கள் பிரதர் நிகழ்ச்சி ஆரம்பித்தோடனே ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் அது பார்த்தோன்னா நம்ம ஆஸ் அ ஃபங்க்ஷனரியாக என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறோம், அதுக்கு ஒரு எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது, எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது, அதுக்கு ஒரு தூண்டுகோலாக இருந்துச்சு அந்த ஒரு விஷயம். அடுத்தாப்புல நம்ம பொதுவாக சிட்டிங் கொடுக்கணும், இல்லை ஒரு கனெக்ட் ஈவெண்ட் போகிறோம் அப்படின்னா ஏன் நம்மளால் அங்கே ரீச் பண்ண முடியல, அவங்க ரிட்டன்ஷன் பண்ண முடியல அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க்காகவே இருக்கும். அதுக்கு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி தான் ஒரு ஆன்சர் கிடச்சது. என்ன அப்படின்னா, நம்ம சும்மா போய் வார்த்தைகளை அங்கே டெலிவரி பண்ணாமல் ஒரு கண்டிஷனை க்ரியேட் பண்ணிவிட்டு நமக்குள்ள நம்ம அங்கே போனாலே அந்த கண்டிஷன் தான் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகணும். நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி அந்தமாரி ஒரு ப்ரிப்பரேஷனோடு நம்ம போனால் நல்லாயிருக்கும். நிறைய ப்ரீ ஒர்க் பண்ணிட்டு போகணும். இப்படியெல்லாம் ஒரு புரிதல் கொஞ்சம் அதை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தப்ப இன்றைக்கி அதில் 2 விஷயம் தெரிஞ்சுட்டோம். நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன அப்படின்னா, ஒன்று கனெக்ட் ஆகி இந்த ஆஸ்மாசிஸ் வித் மாஸ்டர் அந்த ஒரு கண்டிஷனில் நம்ம ஒர்க் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணும்போது நம்மளை விட ஹையர் லெவலில் அபியாசி இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஒர்க்கு ஹையர் லெவலில் நடந்து அவங்களுக்கு இன்னும் மேன்மையாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்புறம் இன்னொன்று கண்டிஷன் நமக்குள்ளே க்ரியேட் பண்ணிவிட்டு அங்கே போய் அந்த கண்டிஷன் தான் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படிங்கிற போது அதுக்கு முக்கியமாக ஹார்ட் ரீஜன் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். அப்புறம் ஒரு அபியாசிக்கு சிட்டிங் கொடுக்குறது, அபியாசியோட க்ரோத், அதுக்கு நம்ம இந்த ஹார்ட் ரீஜனில் எந்த அளவுக்கு ஒரு ஆளுமை பெற்று இருக்கோம் அப்படிங்கிறது அதனுடைய முக்கியத்துவம். இதெல்லாம் ரொம்ப சூப்பரபுளாக இருந்துச்சு. என்ன சொல்கிறது, இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே எப்படி தோணுதுன்னா, சாரஜி மாஸ்டர் ப்ரிசெப்டராகி நீ போய் வேலையை பாரு அப்படின்னாங்க. அப்போல்லாம் பெருசாக இன்றைக்கி வேணால் ஒரு ப்ரிப்பரேஷன்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த திருடன் கதை தான். நம்ம போய் கூட்டத்துலேருந்து எப்படி தப்பிக்கிறதுங்கிற மாரி தான் இருந்தோம். இன்றைக்கும் எப்படின்னா, அன்றைக்கி எப்படி ஒரு புதுசாக ஒரு வேலை செய்யணும், போய் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கனவு இருந்துச்சோ, ஸோ நீங்கள் அப்படி ஒரு கண்டிஷன் திரும்ப நீங்கள் இந்த ஹார்ட் ரீஜனை பற்றின ஒரு புதிய புரிதல் என்ன அங்கிட்டு கொண்டு வந்திருக்கு. எல்லோரும் அப்படி ஒரு ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப எஃபர்ட் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி நமக்கு நல்ல ஒரு சொல்கிறது நமக்குள்ள ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்காங்க. அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. கலந்து கொண்ட எல்லோருக்கும் நன்றி.